ராசி சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த மேசராசி. முதலாவதாக வர்றதுனாலே என்னமோ இந்த மேசராசி என்பர்கள் ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், ஒரு கல்வியில் இறங்கணும், இதில் எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் முதன்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக போராடக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மேசராசி என்பர்கள். ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அந்த போர் குணம், போர் எண்ணம் இவங்களுடைய மனதில் அப்படியே இருக்கும். ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம், தைரியம், நீதியை கரெக்டாக கடைபிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம், இது எல்லாமே இயல்பாகவே நம்மளுடைய மேசராசி என்பவர்கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே பாராட்டுற ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. டக்குன்னு இறங்கி அதற்கான விஷயங்களில் இறங்கக்கூடியவங்க தான் இந்த மேசராசி என்பர்கள். வேகம், விவேகம் இது ரெண்டும் இருந்தால் தான் ஒரு மனுஷன் நல்ல ஒரு முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துலையும் வேகமாக இருப்பாங்க. அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, வில்லங்க இருக்கா அப்படிங்கிறத யோசிக்காமல் இறங்கிடுவாங்க. அதனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன இன்னல்களை இந்த மேசராசி என்பர்கள் சந்திப்பாங்க. மற்றபடி இவங்க இறங்குற காரியத்தில் எப்பாடுபட்டாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கடினமாக உழைப்பை போட்டு முன்னுக்கு வரக்கூடிய ராசியில் இந்த மேசராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். செல்வ செழிப்பே இல்லைன்னா கூட இவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு, சொந்தமாக ஒரு நிலம், இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புள்ள ராசி தான் இந்த மேசராசி. பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் சிங்கிளாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. இவங்க கூட ஒரு 2-3 அண்ணன் தம்பியாவது பிறந்திருப்பாங்க. ஒரு மேச ராசி அப்படிங்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ராசி. உடன்பிறப்புகளுக்காக எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய ஒரு ராசி இந்த மேசராசி அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுடைய உறவுகள் இவங்க கிட்ட புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவங்களாக தான் இவங்களுடைய உறவுகள் இருக்கும். அது அண்ணனாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், இவங்க யாராக இருந்தாலுமே இந்த மேசராசி என்பர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா அதை கரெக்டாக அப்படியே செயல்படுத்தக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கே தலைமைத்துவம், தலைமை பொறுப்பு, சூரியன் உச்சமாகக்கூடிய ஒரு வீடு இந்த மேசராசி. அதனால தான் இந்த மேசராசி என்பர்கள் எந்த விஷயத்தில் இறங்கினாலும் அந்த தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா, அது கடைசி பிள்ளையாக கூட இருக்கட்டும், இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் தான் முதல் இடத்துல. அவங்க தான் அந்த குடும்பத்தையே ரன் பண்ணக்கூடியவங்களா, அவங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்க நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த மேசராசி என்பர்கள் இருக்கிற வீட்டில். பெரும்பாலும் ஒரு 5 நபர்கள் இருக்காங்கன்னா கூட அந்த 5 நபர்களும் பார்த்தீங்கன்னா அந்த மேசராசி என்பர்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகள், சொல், செயல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சொல்கிறத தான் செய்வாங்க, செய்கிறத தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி செயல்படக்கூடியவங்க தான் இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்ல. உங்களுடைய செயல்திறன்கள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக தான் இருக்கும். மற்றவங்களை மதிப்பாங்க, மற்றவங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த மேசராசி என்பர்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே நுணுக்கமாக ஆராய்ந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப ஒரு டேலண்ட் பர்சன் அப்படின்னு கூட இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம். ஆனால் என்ன, வேகம், விவேகம் இது ரெண்டும் இருக்கணும். இவங்க கொஞ்சம் வேகத்தை அதிகமாக விட்டுட்டு கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க நல்ல ஒரு டேலண்டான பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தேர்வு கிடைக்கும். நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மேசராசியில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் தான் இந்த சித்திரை மாதம். சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு செல்வ செழிப்பு அதிகம், தலைமை பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ராசி அதிபதியும் இந்த காலகட்டத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள், இது ரெண்டும் சேரும்போது நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு அமோகம், நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு மேன்மை, எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியாக அமையக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
12 ராசிகள்லேயே முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி என்பதனால எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்கள் சிறப்பாக விளங்க போகிறீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முதலாவது வீடுகளில் சூரியன் பயணிக்கும் போது இந்த சித்திரை மாதம் பிறந்திருக்கு. இந்த சித்திரை மாதத்தில் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் சமுதாயத்து மத்தியிலையும் சரி வீட்லேயும் சரி நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வளர போகிறீங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட ஒரு சில புதிய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செயல்படுத்துவீங்க. அது எல்லாமே ஒவ்வொன்றா செயல்பட ஆரம்பிக்கும். ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு. எப்பவுமே நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மோட்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்குள்ளே செஞ்சிருக்கிறதுனால இதர வரையிலும் ஒரு குழப்பமான மனநிலையோடு இருந்த நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த குழப்பங்கள் எல்லாமே சரியாகும். எடுக்கிற வேலையை கரெக்டாக கணக்கச்சிதமாக முடிப்பீங்க. நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நினைத்த காரியம் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் ஒரு சில சங்கடங்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது, அதுவும் மே 10 வரை செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். ஆனாலும் அந்த அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் ஒரு சில இடத்துல கிடைக்காம தடைபட்டு இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாகும். கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கரெக்டான டைமில் ஒரு சில வேலையெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கட்டாயம் இதெல்லாம் செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். திடீர்னு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கே கூட திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் உடனே ஒரு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா உடனடியாக போய் நீங்கள் மருத்துவர்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஏன்னா இது விரையச்சனி காலம். ஒன்றுக்கு மேற்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொள்முதல் செய்கிறதுக்கு முன்னாடி சந்தையில் அதோடைய நிலவரம் பார்த்து அறிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொள்முதல் செய்யுங்க. அவசரப்பட்டு நிறைய பொருள்களை வாங்கி வச்சுட்டு அதை விற்கவும் முடியாமல் அதை எதுவும் பண்ணவும் முடியாமல் ரொம்ப குழம்பு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொள்முதல் செய்கிறதுக்கு முன்னாடி சந்தை நிலவரத்தை பற்றி அறிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொள்முதல் செய்யுங்க. அல்லது சக வியாபாரிகிட்ட கொஞ்சம் கலந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொள்முதல் செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பேசும்போது வார்த்தையில் நிதானம் இருக்கட்டும். வேற்றுமொழி பேசுகிறவங்ககிட்ட கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா இந்த காலகட்டத்தில், இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் செல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியில் போய் தங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும். வேலையில் சின்ன சின்ன இடைஞ்சல்களும் நெருக்கடிகளும் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் அனுசரணையாக போங்க. நான் கரெக்டாக தான் செயல்படுறேன், கரெக்டாக தான் இருக்கிறேன், என்ன ஏன் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நெருடல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னே சொல்லலாம். புதிய வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதெல்லாம் வாங்கும்போது கையில் இருக்கிற பணம் கொஞ்சம் கரையிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதி இருக்கும். தம்பதிகளுக்கு இடையே நல்ல ஒரு அனுசரணை ஒற்றுமை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். விவசாயிகளுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான். நான் கடுமையாக உழைக்கிறேன் ஆனாலும் போதுமான ஆதாயம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த வியாபாரிகளுக்கு விவசாயிகளுக்கு இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய ஸ்கூலில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விரும்பிய இடத்துல படிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏப்ரல் 20 பார்த்திங்கன்னா தன குடும்பஸ்தானத்தோட ஆட்சியாக வந்து அமரும் போது சுக்கிரனும் அங்கே இருக்கும்போது பணப்பழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம்.
கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாமையும். ராசிக்குள்ளே இந்த மாதம் முழுவதும் சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால புது புது திட்டங்கள் இந்த காலகட்டத்தில் போடுவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தனியார் துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் போன்றவையெல்லாம் கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கரெக்டான நேரத்தில் வேலையை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் விரயஸ்தானத்தில் சனியும் மே 10 வரை ராசிநாதன் செவ்வாயும் சின்ன சின்ன செலவுகளையும் அலைச்சலையும் அதிகப்படுத்துவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் அதிகம் நீங்கள் மூக்கு நுழைக்காமல் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குரு பகவான் சேரும்போது யோகக்காரகனோடு ராகும் சேரும்போது ஓரளவுக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். மேக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குது. தினமுமே சூரிய பகவானை வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.